அண்மை செய்தி. ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதாக தலைமைச் செயலாளர் புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். பல்வேறு ஆறுகளில் கழிவுநீர் கலப்பது தொடர்பாக புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் தலைமைச் செயலாளர் புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் பல்வேறு ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமைச் செயலாளர் புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் பல்வேறு ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதால் மாசடைந்து வருவதாக எழுந்த புகாரை அடுத்து தலைமைச் செயலாளர் புதிய தலைமுறைக்கு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அடையாறு, திருச்சி, காவிரி உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதால் மாசடைந்து வருகின்றன. இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் தற்பொழுது தலைமைச் செயலாளர் புதிய தலைமுறைக்கு தகவல் அளித்திருக்கிறார். அதாவது ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமைச் செயலாளர் உறுதியளித்திருக்கிறார். நேரடியாக கழிவுநீர் கலக்கப்படுவதை தடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமைச் செயலாளர் புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். பல்வேறு அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக அறிவுறுத்தியுள்ளதாகவும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கூறியிருக்கிறார்.